பட்டாசு ஆலை வெடி விபத்துகள் முற்றுப்புள்ளி இல்லாமல் நீண்டு கொண்டே இருக்கின்றன. எத்தனை விதிகள் சட்டங்கள் வந்தாலும் அப்பாவி தொழிலாளர்களின் உயிர்கள் பறிபோவதற்கு முடிவு காணப்படவில்லை. இப்போதும் சிவகாசிக்கு அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 6 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். சிவகாசி அருகே திருத்தங்கல் ஸ்டாண்டர்ட் காலனியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் செங்கமலப்பட்டி அருகே சுதர்ஷன் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். இந்த ஆலையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட அறைகளில் 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த பட்டாசு ஆலையில் பிற்பகல் 2 மணிக்கு உராய்வு காரணமாக திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த சிவகாசி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் 7 அறைகள் தரைமட்டமானது, 7 அறைகள் சேதமடைந்தன. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 4 பெண்கள் உட்பட 6 பேரும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் 1 ஆண் 1 பெண் என மொத்தம் 9 பேர் உயிரிழந்துவிட்டனர். காயமடைந்த 10 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெயில் காரணம் ஓவராக இருக்குது ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது தயவு செய்து எல்லா ஃபேக்ட்ரி ஓனருக்கும் நான் சொல்கிறேன், நியூஸுக்கு விடாதீங்க. நியூஸுக்கு விட்டிங்கன்னா அவங்க நியூஸுக்கு கொடுத்த ரூபாய்க்கு அமௌண்ட்டுக்கு நியூஸுக்கு கொடுத்த அமௌண்ட்டுக்கு அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ரூமில் 4 பேர் உட்காந்து வேலை பார்க்குற இடத்துல 5 பேர் 6 பேர் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமாக உற்பத்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டு சம்பாதிக்கும் போது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுனால காரணம் ஒரு வகையில் இருக்குது. இன்னொன்று, வெயில் ஓவராக இருக்கிற காரணத்தினால வெஹிக்கிள் 2 days லீவ் விடலாம் ஃபேக்ட்ரி. அதனால் ஒன்றும் யாருக்கும் பாதிக்க போகிறது கிடையாது. 8 கோடி மக்கள் இருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம சிவகாசி மக்களுக்கு வாழ்வாதாரமே இருக்குது. சம்பவ இடத்தில் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஜனா, பட்டாசு தனி வட்டாட்சியர் திருப்பதி, ஏடிஎஸ்பி சூரியமூர்த்தி, டிஎஸ்பிக்கள் சுப்பையா, பவித்ரா, முகேஷ் ஜெயக்குமார் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். இப்போ இது மாதிரி அதிக விபத்து நடக்கிறது காரணம் அன்ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு ரூம்ஸில் ஒன்லி 2 பேர் தான் இருக்கணும் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஃபோர்மேன் கண்டிப்பாக ப்ரெசென்ட்டில் இருக்கணும். இதெல்லாம் பேசிக் இதை தொடர்ந்து விழிப்புணர்வும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஈவன் 3 days முன்னாடி கூட அவங்க எல்லாருமே நம்ம கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்தும் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஃப்டி மீட்டிங் பண்ணுறாங்க. ஃப்ரீக்வெண்ட் செக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இப்போ இது மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் அதிக டிமாண்ட் இருக்கும். எனக்கு இருக்கும் போது அவங்க சில சமயம் விதிமீறலில் ஈடுபடுறாங்க. என்னென்ன விதிமீறல்னு எல்லாம் ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு விசாரணையில் செங்கமலப்பட்டி பட்டாசு ஆலை சட்டவிரோதமாக குத்தகைக்கு விடப்பட்டது தெரிய வந்துள்ளது. சரவணகுமார் என்பவருக்கு சொந்தமான இந்த பட்டாசு ஆலை முத்துகிருஷ்ணன் என்பவருக்கு குத்தகைக்கு விடப்பட்டது தெரிய வந்துள்ளது. வெடி விபத்தில் உயிரிழந்த பாறைப்பட்டியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி ஆவுடையம்மாள், சிவகாசி சிலோன் காலனியைச் சேர்ந்த 57 வயது முத்து, மத்திய சேனையைச் சேர்ந்த 31 வயது ரமேஷ் ஆகியோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மற்றவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணிகள் நடந்து வருகின்றன. பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அரசு நிவாரண உதவிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர்கள் மணிகண்டன் மற்றும் சுபாஷ்.